தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. அதன்படி பொதுத் தேர்வு எழுதிய 8,11,172 பேரில் 7,39,539 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 4,04,143 மாணவிகளும் 3,35,396 மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 87.26% பேரும், மாணவிகள் 94.69% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாட்டில் உள்ள 1964 மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் 241 அரசு பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகள் 85.75%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 92.36%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.09% தேர்ச்சி பெற்றுள்ளன. இருபாலர் பள்ளிகள் 91.61%, பெண்கள் பள்ளிகள் 94.46%, ஆண்கள் பள்ளிகள் 81.37% தேர்ச்சி பெற்றுள்ளன. அறிவியல் பாடப்பிரிவுகளில் 94.31% பேரும், வணிகவியல் பாடப்பிரிவுகளில் 86.93% பேரும், கலைப்பிரிவுகளில் 72.89% பேரும், தொழில் பாடப்பிரிவுகளில் 78.72% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளன. தமிழில் 8 பேரும், ஆங்கிலத்தில் 13 பேரும், இயற்பியலில் 696 பேரும், வேதியியலில் 493 பேரும், உயிரியலில் 171 பேரும், கணிதத்தில் 779 பேரும், தாவரவியலில் 2 பேரும், விலங்கியலில் 29 பேரும், கணினி அறிவியலில் 3432 பேரும், வணிகவியலில் 620 பேரும், கணக்கு பதிவியலில் 415 பேரும், பொருளியலில் 741 பேரும், கணினி பயன்பாடுகளில் 288 பேரும், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியலில் 293 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 187 சிறைவாசிகளில் 170 பேரும், மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களில் 7,504 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.